ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ 40 வயசுக்கு மேலே நம்ம நிறைய பேர் நினைப்போம் 40 வயசு ஆயிடுச்சா எனக்கு ஒவ்வொரு நோய்களாக வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. உண்மை என்னென்னா 40 வயசு ஆகிறனால எல்லா நோய்களும் வரதில்லை. நம்மளோட சில பழக்கங்கள் அதனால தான் சில நோய்கள் வருது. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட என்ன ஹேபிட்ஸ் நோய்களை உருவாக்குது, அந்த ஹேபிட்ஸை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நான் கிளினிக்கில் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா 80% மக்கள் லைஃப் ஸ்டைல்னால தான் நிறைய நோய்கள் வரதை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த 5 ஆபத்தான பழக்கங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நம்ம எந்த எக்ஸசைஸுமே இல்லாமல் நம்ம உடம்பை அப்படியே வச்சுக்கிறது அது ஒரு ஒஸ்ட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸும் கொடுக்கறதில்ல. ஸோ முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க போனோன்னாலும் கடைக்கு நடந்து போவாங்க, பஸ் ஏறணுன்னாலும் கொஞ்சம் தூரம் நடந்து பஸ் ஏறினாங்க, சைக்கிள் யூஸ் பண்ணாங்க. சைக்கிள் ஓட்டுறது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். ஆனால் இப்போது நம்ம அப்படி கிடையாது. வீட்டில் இருந்தே கார் அல்லது பைக்கில் இறங்கி போகிறோம். நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி ஆயிடுச்சு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க லிஃப்ட் யூஸ் பண்ணுறதை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். நம்ம உடம்புல எக்ஸசைஸ் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது நிறைய நோய்கள், குறிப்பாக ப்ரெஷரு, சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ குறிப்பாக நம்ம உடம்புல வெயிட்டு போட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல எக்ஸசைஸ் இல்லைன்னா கெட்ட கொழுப்புமே உடம்புல தேங்க ஆரம்பிச்சிடும். கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ரெஷர் வந்துடும். ப்ரெஷரு, சுகரு, ஸ்ட்ரெஸ்ஸு, மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்புல உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறனால வரக்கூடியது. இதை எப்படி சரி பண்ணலான்னா, டெய்லி ஒரு அரை மணி நேரம் நடைங்க. கடைக்கு போகணுமா, நடந்து போய் திங்ஸ் வாங்குங்க. ஸோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், லிஃப்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குங்க, 8 மணி நேரம் தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் இருந்தால் குறைங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தால் ரொம்ப ப்ரெஷர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள், ஸ்க்ரீன் டைம் குறைங்க. யோகா, மெடிடேஷன், இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம உட்காந்துட்டே வேலை பண்ணுறவங்க 1 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு நடைங்க. ஸோ 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சாப்பாட்டை குறைச்சாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சாப்பாட்டை ரொம்ப குறைக்கிறதும் பட்னியாக இருக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். சாப்பாடு குறைக்கிறேன், சாப்பிடாமல் இருக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம உடம்புக்கு அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான புரோட்டீன், கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதுவுமே கிடைக்கிறதில்ல. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நிறுத்திடுறோம். ஸோ குவாலிட்டியான உணவுகள், சத்தான உணவுகள் கொஞ்சம் எடுத்தாலும் ரொம்ப சத்தான குவாலிட்டியான உணவுகளை நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா மசில்ஸ் குறைஞ்சிரும். 2வது பார்த்தோன்னா இம்யூனிட்டி கம்மியாயிரும். சத்துக்கள் ப்ராப்பராக போகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி கம்மியாயிரும். அடுத்தது நம்ம எலும்புகள் எல்லாம் பார்த்தோன்னா ஓட்டையாக கால்சியம், விட்டமின் டி குறையும் போது எலும்புகளெல்லாம் ஜல்லடை மாதிரி ஓட்டையாக ஆகி ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ 3வது பார்த்தோன்னா தூங்காமல் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா சிலர் நினைக்கிறாங்க எனக்கு 4 மணி நேரம் தூக்கம் போதும். மிஷின் ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, ஏதாவது யோசிச்சிட்டே இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே என்ன உருவாக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல ஹார்மோன் சீராக வேலை செய்யாது. அதே மாதிரி தூக்கம் சரியில்லைன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருப்போம், டயர்டாக இருப்போம், டிப்ரெஷன் வரும், வெயிட் போடும், சுகர் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது லேட்டாக. 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறதுங்கிறது நம்ம உடம்புக்கு கொடுக்குற ஒரு மருந்து. ஸோ தூக்கம் 8 மணி நேரம் அவசியம் நம்ம தூங்கி தான் ஆகணும். ஸோ 4வது பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு நார்மல் ஆயிடுச்சுன்னா, ஸோ நம்ம லைஃபோட மிக்ஸ் ஆனது ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, மொபைல் ரொம்ப நேரம் பார்க்குறனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், இதனால் நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ப்ரெஷர் அதிகமாகிறது, ரொம்ப டிப்ரெஷன் போகிறது, மைக்ரைன் வர்றது, தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஃபேமிலி டென்ஷன், ஒர்க் டென்ஷன், இது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலால் வரக்கூடியதான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ட்ரை பண்ணணும். மெடிடேஷன் பண்ணுங்கள், நமக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணுங்கள், மியூசிக் கேட்கலாம், விளையாடலாம், கேம்ஸ் விளையாடலாம், கார்டனிங் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ட்ரை பண்ணணும். ஸோ 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா, செக்கப் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை. ஸோ இப்போ ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு தலை சுத்தோ, ஒரு படபடப்போ, ஒரு மூச்சு வாங்குற மாதிரி பிரச்சனையோ இருந்தால் போய் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
நான் செக் பண்ணால் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஸோ சிலரோட மனநிலை என்னென்னா, எனக்கு எந்த நோயுமே வராது, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை. சிலர் பார்த்தோன்னா என்ன ரொம்ப வலியோ ரொம்ப முடியாமல் கண்டிஷன் வந்தால் தான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சிக்னல் அறிகுறி 40 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, குறிப்பாக நான் சொன்ன இந்த 5 பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆனுவல் செக்கப் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 5 பழக்கங்கள் மட்டும் கிடையாது, நான் சொன்ன இந்த 5மே லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான பழக்கங்கள். இதோடு சேர்ந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறது, பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது, ஆல்கஹால் எடுக்கிறது, ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதிகமான சுகர் எடுக்கிறது, லிமிட்டாக எடுத்துக்கோங்க. சுகர் எடுக்க வேணாம் நான் சொல்லலை, லிமிட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த பழக்கங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டு. ஸோ 40 வயசுக்கு மேலே என்ன நல்ல பழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நல்லா தூங்குங்க, கால்சியம் புரோட்டீன் எல்லாம் இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுங்க, சாப்பிடாம சுத்தமாக இருக்கிறத நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போங்க, ஸ்டெப்ஸில் ஏறுங்க, மாடிப்படி ஏறுங்க, நல்லா நடைங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கங்களை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு யோகா, மெடிடேஷன்னு ட்ரை பண்ணுங்கள். சொன்ன ஆபத்தான பழக்கங்களை எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல பழக்கங்களை நம்ம லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்ம ஃப்யூச்சராக நிறைய நோய்கள் வந்துட்டு நம்ம வராமல் தவிர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.